அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இந்த நிகழ்ச்சி தமிழ் சங்கமம். உலக தமிழ்களை நோக்கி ஒரு பயணம் செல்வோமா? இறைவன் என்பவன் மிக பெரியவன். உலகில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவன் தான் இறைவன். மியான்மர் நாட்டில் பீலிகான் கோவில். இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன? இறைவன் இங்கு வந்த கதை என்ன? இங்கு உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயில் மற்றும் ஐயனார் கோயிலின் சிறப்புகள் என்ன என பல சிறப்பான நிகழ்வுகளை இந்த தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. தமிழ் சங்கம் என்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் தமிழ் சங்கமத்திலிருந்து எங்கள் கிராமத்துக்கு வருகை தந்ததில் எங்களுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மியான்மர் நாட்டுல இப்படி ஒரு முனீஸ்வர ஆலயத்தை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டு போயிருக்கோம். இந்த ஆலயத்தை பத்தி, இதில் நடக்கிற சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புத்தம் தழும்பும் பொற்கோபுரங்களும் நிறைந்த பொன்முறையும் பூமியாம் மியான்மர் திருநாட்டில் யாங்கோன் மாநிலம் சவுத்தா நகரைச் சேர்ந்த புகழ் வாய்ந்த பீலிகான் கிராமத்தில் அருள் கொண்டிலங்கும் அருள்மிகு அங்காள ஈஸ்வரி அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வரலாறை சொல்வதில் நான் கடமைப்பட்டுள்ளேன். 1861 ஆண்டு வாக்கில் தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வந்த பெரியார்கள் இந்த ஆலயத்தை ஸ்தாபிதம் பண்ணினார்கள். அதாவது குப்புசாமி கடாத்தவர்களும் அவர் சகாக்களும் எக்காரணத்தினால இந்த கிராமத்துக்கு வருகை தந்தார்கள். அவருக்கு கனவில் தோன்றி, ஐயா அந்த அரச மரம் ஒன்று இருக்கும், அதில் என்னை கொண்டாடுங்கள் என்று உத்தரவு அளித்தார். மறுநாள் காலை அவர்கள் கனவில் சொன்ன மாதிரி தேடி பார்த்த பொழுது அரச மரம் ஒன்றும் அதில் ஒரு நாகப்பாம்பு ஒன்றும் கண்கூடாக காணப்பட்டது. அதிலிருந்து சூழாயுதம் நட்டு முனீஸ்வரரை கொண்டாடி வருகின்றார்கள். ஐயா ஐயா நாரே எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா. ஐயா ஐயா நாரே எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா. பினாங்கிலே குடியிருக்கும் எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா. பினாங்கிலே குடியிருக்கும் எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா. அழகாக அமைந்திருக்கும் எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா. அழகாக அமைந்திருக்கும் எங்கையா நீ ஜலான் வரும். 160 வருஷத்து முன்புக்கு இந்த முனீஸ்வர் ஒரு அரசு மரத்து அடியில தான் இருந்தாருன்னு சொன்னீங்க. அவருக்கு இவ்வளவு பெரிய கோவில் வந்தது எப்படி? ஆரம்ப காலகட்டத்தில் அருகில் உள்ள கிராமவாசிகள் மட்டும் வந்து அருள்நலம் பெற்றார்கள். அதன்பின் படிப்படியாக புகழ் மணக்கும் ஐயாவின் அருளால் சுற்றுவட்டார கிராமங்கள், பின்னர் பல நகரங்கள், அதன்பின் நாடு முழுவதும் உள்ளவர்கள் வந்து தரிசிக்க தொடங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக 1951 முதலாவது கட்டுமான ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் இந்துக்கள் தவிர புத்தர்கள், பௌத்தர்கள், சீனர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் வந்து தரிசிக்க தொடங்கினார்கள். 2003 தற்சமயம் உருவாகியுள்ள பெரிய கட்டுமான கோயில் 2003 மார்ச் மாதம் 3ஆம் தேதி அடிக்கல் நாட்டி கோபுரம் 63 அடி உயர கோபுரம் ஸ்தாபிதம் பண்ணி கோவில் பெருமளவில் செய்யப்பட்டது. கட்டுமானம் அனைத்தும் பர்மாவில் உள்ள சிற்பிகளால் செய்யப்பட்டது. இருப்பினும் நுணுக்கமான சுதை வேலைகள், கருங்கல் சிலைகள், செப்பு கலசங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. மியான்மர் நாட்டுல இந்த முனீஸ்வரர் கோயிலை பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு. இங்க தினசரி அன்னதானம் இருக்கா? கோயில் திருவிழா எப்ப நடத்துவீங்க? அதாவது ஆலய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அன்னதானம் சிறப்பாக நடந்து வருகிறது.
தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற வார்த்தைக்கொப்ப எங்களது முன்னோர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து தினசரி சைவ உணவு அளித்து வருகின்றார்கள். அதை தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக ஆலயத்தில் இன்றும் நிகழ்ந்து வருகின்றது, தொடர்ந்து நடக்கும் என்பது எங்களது நம்பிக்கை. அதாவது விழா என்றால் மாத விழாக்கள் அனைத்தும் இந்த ஆலயத்தில் நடந்து வருகிறது. உதாரணத்துக்கு சித்திராபுரம் முதல் பங்குனி உத்திரம் வரை சிறப்பான திருவிழா வந்து பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர தீமிதி பெருவிழா என்றால் இந்த பர்மாவில் உள்ள பக்தர்கள் அனைவரும் வருவார்கள். பர்மா தவிர ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அனைத்து நாடுகளிலிருந்தும் இந்த திருவிழாவுக்காக பிரத்யேகமாக நிறைய பேர் வருவார்கள். இந்நாட்டின் பிற ஆலயங்களுக்கு இல்லாத சிறப்பு அம்சம் இந்த ஆலயத்தில் இருப்பதன் காரணம் படிகட்டுவது என்று கூறுவார்கள். அதாவது புறாவு முறையீடு செய்தல் என்று சொல்வது. ஒருவரை ஒருவர் அபகரித்துக் கொள்வதல், ஏமாற்றுதல், பழிவாங்குதல் ஆகிய முறையீடுகளை ஐயாவிடம் படிகட்டி முறையிட்டால் ஐயா ஆலயத்தில் நியாயம் கிடைக்கும், தக்க நியாயம் கிடைக்கும் என்பதால் பிற மதக்காரர்களும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் என்பது இங்கு மீண்டும் குறிப்பிட கடமைப்பட்டது. ஐயா முனீஸ்வரர் கோயில் பத்தியும் அவரோட சிறப்புகளை பத்தியும் சொன்னீங்க. இதே நாட்டுல அம்மன் கோயில், அங்காள பரமேஸ்வரி கோயிலும் இருக்கு. அந்த கோயிலோட சிறப்பு என்ன, அந்த வரலாறை கொஞ்சம் எங்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. அங்காளேஸ்வரி திருக்கோவிலும் இதே சமகாலத்தில் தான் சாமி மலவராயர் என்ற முன்னோரால் ஸ்தாபிக்கப்பட்டது. தொடர்ந்து 1962 கட்டுமானங்கள் செய்த ஒரு கும்பாபிஷேகமும் 2011 ஒரு கும்பாபிஷேகம் நிகழ்ந்துள்ளது. தற்சமயம் உள்ள திருக்கோவில் தமிழ்நாட்டு சிற்பிகளால் ஓவியங்கள், சிற்பங்கள் அனைத்தும் செலுத்தப்பட்டது. இருக்கும் இடத்திலெல்லாம் நம்ம இறைவன் நம்மோடு இருந்து சிறப்பு செய்வார். அதே மாதிரி இந்த மியான்மர் நாட்டில் அழகான 2 திருக்கோயில்களை பார்த்தோம். முனீஸ்வரர் கோயிலும் பார்த்தோம், அம்மன் கோயிலும் பார்த்தோம். எங்களுக்காக சிரமம் பாராம ஒத்துழைச்சு அதோட சிறப்புகளாக எங்களுக்கு சொன்னதுக்கு மிகவும் நன்றி. கடற்கரைந்து வாழ்ந்தாலும் கலை, கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீகத்தை வளர்த்து வருகிறோம். இனியும் வளர்த்தோம். தமிழ் மொழியையும் ஆன்மீகத்தோடு சேர்த்து வளர்த்தோம் என்பதை மக்கள் டிவி மூலமாக உலகமார் தமிழர்களுக்கு உறுதி கூறி நன்றி, வணக்கம்.